Hello friends, welcome back to our channel பூவே பூச்சிடவா. இன்னைக்கு பூவே பூச்சிடவால நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிளாஸியாக சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கிற இந்த ஸ்லைம் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபெவிகால் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஊற்றி எல்லாம் ஷேக் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நான் என்கிட்ட ஃபெவிகால் இல்லை, நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்லைம்க்கே எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஷேக் பண்ணி இதில் ஊற்றிக்க போகிறேன். தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபெவிகால் அதில் ஊற்றின தண்ணியை வச்சு நான் இதை ஷேக் பண்ணி இதை நான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஃபெவிகம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபெவிகம் ஃபஸ்ட்டு செஞ்ச ஸ்லைமை நான் காமிச்சிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோலையும் அந்த ஸ்லைம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்லைம் வந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வேணுன்னா ஆட் பண்ணால் நல்லா ஆட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருந்தது. நான் இப்போ வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். இன்னும் நான் வந்து ஆக்டிவேட்டர் என்ன ஆட் பண்ணலன்னு உங்களுக்கு சொல்லலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போராக்ஸ். ஸோ போராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து போராக்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு போரிக் ஆசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைம் சூப்பராக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வாட்டர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்லைம் நல்லா வரும். போராக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லைம் வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணேன், நல்லாவே ஸ்லைம் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லைம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆக்டிவேட்டர் எடுத்து உங்களோட கையில் நீங்கள் ஆட் பண்ணணும், அப்போ தான் கையில் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா ரப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்லைமில் விளாட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்லைம் ரெடி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல அந்த ஸ்லைம் எடுத்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்தா எனக்கு பெரிய ஸ்லைமாக வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 rupees செலவில் நான் செஞ்ச ஸ்லைம் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.